ஓம் சிவம். அன்பே சிவம். அனைத்தும் சிவம். முற்றும் சிவம். முடிவும் சிவம். முதலும் சிவம். என்றும் சிவம். எதிலும் சிவம். இயக்குவது சிவம். இயங்குவது சிவம். களைவது சிவம். கரைவது சிவம். உறைவது சிவம். உணர்த்துவது சிவம். இந்த உலகத்தின் உயிரே சிவம். அன்பே சிவம். இன்று வாகனங்கள் அதிகமாக உற்பத்தி ஆகிறது. இந்த வாகனத்தால் உயிர் சேதனம் தினதினமும் பல நூறு வழியில் வாகனம் சேதனம் அடைகிறது. இதனால் பல உயிர்களும் இறந்து போகிறது. இது போன்ற நிலை வருவதற்கு காரணம் என்ன? இந்த வாகனம் இன்று திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் அங்கு ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளவே அதை சுற்றி 300 ரைஸ் மில் இருக்கிறது. இந்த 300 ரைஸ் மில் ஒரே இடத்தில் தருவதற்கு காரணம் என்ன? அதாவது இந்த தமிழ்நாட்டை ஆளும் அரசன் மூடன் எதையும் யோசிக்காமல் ஒரே இடத்தில் எவ்வாறு லைசன்ஸ் தந்தான்? ஒரே இடத்தில் எல்லா ரைஸ் மில் இயங்குவதற்கு ஒரே இடத்தில் லைசன்ஸ் தருவதற்கு என்ன காரணம்? இவனுடைய தமிழ்நாட்டு வருமானம் பெருக்குவதற்காக இவ்வாறு செய்தான். அதாவது இப்போ ஆந்திராவிலிருந்து நெல் வருகிறது, சுற்றி வட்டாரத்திலிருந்து நெல் வருகிறது, எத்தனையோ கிலோமீட்டரிலிருந்து. அங்காங்கு ஒரு ரைஸ் மில் அமைத்திருந்தால் வாகனம் குறைவாக இருந்திருக்கும் அல்லவா? ஏன் அவ்வாறு செய்யவில்லை? வாகனம் உங்கள் வருமானம் தேவை என்றதற்காக, அந்த வருமானத்தை நோக்கி செல்வதற்காக, உன்னுடைய நாடு மக்கள் நன்மையாக இருக்கும் என்பதற்காகவும், அதை மேல் நோட்டமாக மக்கள் முன்னே படம் போட்டு காட்டுவதற்காகவும், உள்நோக்கத்தில் நீங்கள் கொள்ளையடிப்பதற்காகவும் இதை போன்ற நிலை செய்ததில் இன்று சாலை மரங்களும் அழியும் நிலையில் வந்துவிட்டது. காரணம், வாகனங்கள் அதிகமாக நிலையில் வந்துவிட்டது. இது ஏன் யோசிக்கவில்லை? யோசிப்பதற்குத்தான் இறைவன் உங்களை அரசு என்ற பெயர் வைத்து, கவர்மெண்ட் என்ற ஒரு சட்டத்தை வைத்து, அதுக்கொத்த வழிமுறைகளை வகுத்து வைத்தான் இறைவன். அதை ஏன் நீங்கள் ஆராய்ச்சி செய்யவில்லை? காரணம் என்ன? அதே போன்று இந்த இந்தியாவை ஆளக்கூடியது பிரதமர். அந்த பிரதமர் அந்த பிரதமர் நிலை என்ன? அந்த இந்தியாவை சுற்றி இருக்கும் நாடுகளும் அவருக்கு குழந்தைகளே, பிள்ளைகள் போன்றவர் தான். அனைத்து நாடு மக்களும் நன்மையாக வாழும் என்ற அறிவுரைத்தான் அந்த பிரதமருக்கு இறைவன் தருவான். அந்த வகையில்தான் இந்த சுற்றி உள்ள நாடுகளில் உள்ள மாநில அரசுகள் செய்த தவறினால் இறைவன் முன்கூடியே கணக்கிட்டு மும்பையில் தொழில்நுட்பத்தை அதிகமாக வளர வைத்து அங்கு மட்டும் விபச்சாரத்தை வைத்தார். அது விபச்சாரம் என்பது குற்றமாக இருக்கலாம். ஆனால் அந்த மாநில அரசுகள் செய்த தவறு. அதனால்தான் இறைவன் அங்கு தொழில்நுட்பத்தை அதிகமாக வைத்தான். அந்த தொழில்நுட்பத்தில் ஆண்கள் அதிகமாக அங்கு வேலை செய்வதனால் விபச்சார நிலை வந்தது. இல்லையே அங்கு மானத்தில் இருந்து வாழக்கூடிய நிலையாகும். ஆண்கள் அமைதியாக இருப்பார்களா? அக்கம் பக்கத்தில் உள்ள குடும்பத்தில் வாழும் பெண்களை என்ன செய்திருப்பார்கள்? அந்த காம உணர்வை கட்டுப்படுத்த முடியுமா? முடியாது. ஆகினால்தான் இறைவன் அதை கட்டியால அங்கு விபச்சாரத்தை ஈடுபடுத்தினான். இதற்கு மூல காரணம் யார்? மாநில அரசுகள் பிரதமரை கேட்டு செயல்பட்டிருந்தால் இவ்வாறு நடந்திருக்குமா? இவர்கள் இச்சைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்வது, இவர் இச்சைக்கு படம் போடுவது, அந்த நாட்டில் ஏற்படும் அவர் நாட்டிலிருந்து செல்லும் வருமானத்தை மட்டும் ஆராய்வது.